சின்ன பைப்பு. இது ஒரு 3 நம்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் நம்ம ட்ரைபாடோட பாட்டம் மவுண்ட்டில் வர்றது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டாப் மவுண்ட்டில் வர இது அந்த பைப் உங்களுக்கு தாராளமாக இதுக்குள்ள ஃப்ரீயாக போயிட்டு வர மாதிரி இது இருக்குது. இதுக்கு ஒரு மெக்கானிசம் வச்சுருக்கோம். இதுக்கு ஒரு யூனிட் இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு அப்புறம் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட், இந்த செட்டப் தான் வந்து ட்ரைபாடோட மெயின் யூனிட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மொபைல் தாங்க போகிற அந்த யூனிட். அது மட்டும் இல்லாமல் ட்ரைபாடில் வர அந்த பைப்ஸையும் ஹோல்டு பண்ணுற யூனிட் இது. நெக்ஸ்ட் இதுவும் கம்பைன் ஆகி எப்படி இதாவது அசம்பிள் பண்ணி காட்டுறேன். இது வந்து இந்த மவுண்ட்டில் ஹோல்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த பைப் இது எப்படி ஜாயின் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு நெக்ஸ்ட் அசம்பிளியில் காட்டுறேன். தென் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுற போல்ட்டு, டம்மி, தென் அதோட ஸ்க்ரூஸ். இது வந்து நம்மளே பண்ண ஒரு மொபைல் மவுண்ட்டு. இதோட ஒர்க்கிங் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணி காட்டுறேன். நம்மளே பண்ண மவுண்ட் இது. ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டலில் பண்ணுறதும். இதை பற்றி எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு அது நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நார்மலாக நீங்கள் ஒரு ப்ரீமியம் இதில் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு ரோட்டரி மெக்கானிசமும் டில்ட்டிங் மெக்கானிசமும் கொடுத்துருப்பாங்க. இது அந்த டில்ட்டிங் மெக்கானிசமுக்கான ஒரு செட்டப்பு. இதையும் உங்களுக்கு அசம்பிள் பண்ணி காட்டுறேன். இதோட ஸ்க்ரூஸ், அதோட யூனிட் இது வந்து ரோட்டரி மெக்கானிசத்தோட யூனிட். ஸோ நெக்ஸ்ட் ஓகே, இப்போ இதோட ஆப்ரேஷன்ஸ் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 25 டயாமீட்டர் பைப்பு. இது வந்து ஃபுல்லி கோல்டு பைப் தான். இதில் வந்து இந்த இடத்துல ஒரு 5 mm போட்டு 6 mm டேப் போட்டிருக்கேன். எதுக்காக அப்படின்னா இந்த ஸ்க்ரூ இதில் இன்செர்ட் பண்ணுறதுக்கு. இந்த ஸ்க்ரூ எதுக்காக அப்படின்ட்டு நான் இப்போ அசம்பிளில் காட்டுறேன். இப்போ இந்த பைப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நார்மலாக இதுக்குள்ளே போகும்போது ரொம்ப ஃப்ரீயாக போயிட்டு வரும். ஸோ இது ரொம்ப ஃப்ரீயாக போயிட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்க்ரூ வந்து இதை லாக் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். இப்படி போட்டு லாக் பண்ணீங்க அப்படின்னா இது வெளில வராது. இதுதான் அதோட மெக்கானிசம். பட் வந்து இது ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது அப்படின்றதுனால இந்த ஃப்ரீனஸை இது பண்ணுறதுக்காக நம்ம செஞ்ச ஒரு யூனிட் தான் இது. க்ளோஸில் பார்த்துக்கோங்க. இது ஒன்றும் கிடையாது. இது 25 பைப்பு. இது 25 ஐடி உள்ள ஒரு பைப்பு. அதில் ஒரு ஆயில் சீல். இந்த ஆயில் சீல் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ரப்பரோடு இருக்கும். ஸோ இந்த ரப்பரோடு இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த பைப்பை அதை இன்செர்ட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் டைட்டாக ஃப்ரிக்ஷன் ஃப்ரீயாகவும் இருக்கும், ஆனால் டைட்டாகவும் போயிட்டு வரும். இழுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இது வந்து நல்லா வெயிட்டை தாங்கும். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு அசம்பிள் பண்ணி காட்டுறேன். எடுத்துப்போம். நல்லா டைட்டாக இன்செர்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பைப்பை இதை இன்செர்ட் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக போயிட்டு வருது. ஓகே, இப்போ இதை அசம்பிள் பண்ணியாச்சு. பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்லைடாக போயிட்டு வரும். இதை உங்களுக்கு லாக் பண்ணும் அப்படின்னும் போது இந்த ஸ்க்ரூவை நீங்கள் டைட் பண்ணிட்டு நீங்கள் எப்படின்னா லாக் ஆகிடும். ஸோ இதோட இது முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட். இது வந்து அந்த ட்ரைபாடோட யூனிட் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். அதில் வந்து கைட் ஆக போகிற யூனிட் தான். இதை எப்படி செஞ்சோம் அப்படின்னா நார்மல் சாலிட் பிளாஸ்டிக் தான். இதில் வந்து த்ரூவாக இங்கே ஒரு 6.8 ஃப்ரீ ஹோல் போட்டிருக்கோம். இது 10 mm ஸ்லாட் எடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பின்னாடி ஒரு ஃப்ரீ ஹோல் போட்டிருக்கு. இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 5 mm ஸ்க்ரூ இன்செர்ட் பண்ணுறேன். இதை வந்து இப்போ இந்த டம்மி கூட ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் 25 mm டம்மி தான். இது 25 mm பைப்பை வந்து டம்மி பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா இன்செர்ட் ஆகும். டைட்டாக இருக்கும், இருந்தாலும் வராது. 25 mm டம்மி. அதில் சென்டராக நான் 6.8 ஃப்ரீ ஹோல் போட்டு தென் அதை வந்து நம்ம இது கூட ஜாயின் பண்ணுறோம். ஃப்ரீ ஹோல் போட்டுட்டு அவ்வளோதான். இப்போ இந்த யூனிட் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம எது கூட ஜாயின் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஒரு சாலிட் மெட்டலில் பீஸ் வெல்ட் அடிச்சிருக்கேன். இப்போ இது கூட ஜாயின் பண்ணுறேன். இன்னும் இல்லை. ஸோ இதில் நான் வந்து டேப் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து 6 mm டேப் போட்டிருக்கேன். இதில் 6.8 ஃப்ரீ ஹோல் போட்டிருக்கேன். ஸோ இதை இன்செர்ட் பண்ணிட்டு ஸ்க்ரூ போட்டு நம்ம பயம் வாங்கி போட்டு டைட் பண்ணோம் அப்படின்னா இது டைட் ஆகிடும். இந்த மவுண்ட், அதாவது இந்த மேலே இருக்குல்ல டாப் யூனிட்டு,
இதை எப்படி பண்ணுறது அப்படின்றது நான் இன்னொரு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா இந்த மவுண்ட் அந்த ஆக்சிஸ் தான் வந்து ட்ரைபாடோட மெயின் இதுவே நம்ம கரெக்டாக டயக்ராமாக நிற்கிறதுக்கு. அது ஒருவேளை நம்ம ஆங்கிள் மாற்றி வச்சு செஞ்சுட்டோம் அப்படின்னா கூட ட்ரைபாட் ஒரு பக்கம் டவுனாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு காட்டும். ஸோ இது உங்களுக்கு நான் இப்போ அசௌண்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இதை அசௌண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதோட ஒர்க்கிங் உங்களுக்கு காட்ட பாருங்க. இதை நீங்கள் எப்படி வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இது செஞ்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இதை இந்த பைப்போட எப்படி ஜாயின் பண்ணுறது, அதில் இந்த 25 mm டம்மி இதில் போட்டுருந்தோம் தெரியுங்க பாருங்கள். ஸோ இப்போ வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கிட்டு இன்சர்ட் பண்ணாலும் ரைட்டாக இன்சர்ட் ஆகிடும். ஸோ இன்சர்ட் பண்ணி உங்களுக்கு ஏன்னா இது பண்ணணும் அப்படின்னா எங்கள் அனாபான் போட்டு நீங்கள் ஒட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கணக்கு இது வேணாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம். லாக்கிங் சைடாக அதாவது சுத்தத்தை லாக் பண்ணுறதுக்கு இப்போ பாருங்கள். ஸோ இப்போ இது மேலே எவ்வளோ தூரம் ரிவால்விங் யூனிட் வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ரிவால்விங் யூனிட்டுக்கு மேலே போகிற மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். இது ஒன்றும் கிடையாது, ஒரு டீ பைப் தான். 20 mm பைப் போகிற ஒரு டீ வாங்கியிருக்கேன். ஸோ அதில் வந்து அதுலேயும் ஒரு 16 mm நெட்டை வந்து நான் உள்ளே இன்சர்ட் பண்ணிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ரிவால்விங் மெக்கானிசம், அதை ரொட்டேட்டிங்காக செயல்பட போகுது. ஒரு 25 டீ இருக்கு. அந்த 25 டீ போட்டோம் டைப் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது இதை நமக்கு எப்படி இருக்கும் சுத்தம். ஸோ இதை அந்த ரொட்டேஷனை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா அடியில் இருக்க இந்த நட்டை நம்ம டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ரொட்டேஷன் ஒரு எண்டுக்கு மேலே சுற்றி ஸ்டாப் ஆகிடும். அதுக்கு மேலே நமக்கு மூவ் ஆகாது. இது அதோட ஓகே. இப்போ இந்த டில்டிங் யூனிட் அது அப் டவுன் எப்படி மூவ் பண்ணுற அந்த டில்டிங் யூனிட் எப்படி உங்களுக்கு அசம்பிள் பண்ணுறதுன்றதை தனியாக காட்டுறேன் பாருங்கள். ஆல்ரெடி அந்த டீ சொன்ன மாதிரி 25 mm போகிற மாதிரி ஒரு டீ, அதில் போகிற மாதிரி ஒரு சின்ன சைஸ் ஒரு 40 mm லென்த்தில் ஒரு பைப் கட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இது உங்களுக்கு இது சிங்கிளாக அப்படி டில்ட் ஆகும், இது சிங்கிளாக அப்படி டில்ட் ஆகும். ஸோ இந்த டில்ட்டாக இது வெளில போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதே 25 டம்மி தான் 2 நம்பரு இந்த பக்கம் போட்டு நல்லா டைட்டாக லாக் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் போட்டு இது வந்து நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் வெளில வராது. ஸோ ஃபுல் ஸ்ட்ரென்த் போட்டு இழுத்தா மட்டும் தான் வெளில வரும். ஸோ அதனால வந்து இது உங்களுக்கு சேஃபானது தான் உங்கள் மொபைலோ இல்லை கேமராவோ மவுண்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் அப்படின்னா இது சிங்கிளாக இது டில்ட் ஆகும், இது சிங்கிள் டில்ட் ஆகும். இந்த 2 டில்ட் ஆகிற மோஷனையும் 2த்தையும் அட் அ டைமில் ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த ஒரு பிளேட் வந்து ரெடி பண்ணிருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா 3 mm திக்கு. இதில் 2 இதோட பிச்சை கால்குலேட் பண்ணி 2 ட்ரில் போட்டிருக்கேன். அதை மட்டும் சென்டரில் ஒரு மவுண்டிங் ட்ரில் ஒன்று போட்டிருக்கேன். இது நட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் 8 mm ஸ்க்ரூ போகிற மாதிரி போட்டிருக்கேன். நார்மல் நம்ம ஆன்லைனில் கிடைக்கிற இந்த ட்ரைபாட் மவுண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மவுண்டோட ஸ்க்ரூ வந்து 8 அந்த மாதிரி இதில் கிடைக்குது. ஸோ எனக்கு 8 கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னால 8 mm ஸ்க்ரூ போடுற மாதிரி ஒரு 8.5 போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் ஒரு நட்டு போட்டுப்போம். சிஎஸ்கே இன்சர்ட் பண்ணிவிட்டு இது மேலே ஒரு நட்டு போட்டுக்கிறோம். இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த மேலே த்ரெட்டு தெரியுற சைடு வந்து மேலே இருக்கிற மாதிரி ஹேண்ட் டைட் வச்சுக்கலாம். வேணா நீங்கள் கட்டிங் பிளேட் வச்சு டைட் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் உங்களுக்கு கையிலே வந்து மேக்ஸிமம் ஒரு டைட் வைக்க வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம ஹோல்டு பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மொத்த யூனிட்டே கில்ட் ஆகும். ஸோ இதை வந்து இப்போ நம்ம டில்டிங் யூனிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை எப்படி மவுண்ட் கூட அசம்பிள் ஆகுதுன்றது பார்ப்போம். இது நானே செஞ்ச மவுண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேம் அது என்ன மெக்கானிசமோ அதே மெக்கானிசம் தான் இதுவும் இதாகுது. இதில் வந்து நம்மளோட ட்ரைபாட் யூனிட்ல மவுண்ட் ஆகிறதுக்காக ஒரு 8 mm ஸ்க்ரூ போடுற மாதிரி ஒரு டேப் ஹோல் போட்டிருக்கேன். 8 mm ஸ்க்ரூ போடலாம் இல்லை. ஸோ தென் இப்போ ஆல்ரெடி நம்ம இந்த 8 mm ஹோல் போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து நான் இந்த திக்கு வந்து கம்மியாக இருக்கிறதுனால எவ்வளோ நம்ம அதே மாதிரி வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்க. மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு கீழே இருக்கு நட்டு டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொட்டேட் ஆகாது. தென் இப்போ நம்ம இந்த யூனிட்டை வச்சு டில்ட்டிங்கில் எடுத்துக்கலாம். டாப் எவ்வளோ வேணாலும் போகலாம்.
பட்டம். ஸோ இது வந்து ஸ்மூத்தாக, அதாவது நார்மலாக லாக் பண்ணவும் தேவையில்லை. ஏன்னா நீங்கள் கையால் அடி மூவ் பண்ணால் மட்டும் தான் மூவ் ஆக போகுது. மற்ற டைமில் இது வந்து ஃப்ரீ டைமில் விட்டு ஸ்டெடியாக தான் இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம இப்போ ட்ரைபாடோட ஜாயின் பண்ணுறது பார்க்குறீங்க. இப்போ எங்கள் ஃபோனை பக்காவாக லெவலில் இருக்குது. லாக் பண்ணி இந்த 3 ஸ்க்ரூவும் லாக் பண்ணி ஒரு மினிமம் ஹைட்டில் தான் ட்ரைபாட் இப்போ லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு நான் ட்ரில்லிங் மெக்கானிசம் யூஸ் பண்ணி காட்ட பாருங்க. இப்போ ஃபோன் வந்து உங்களுக்கு எதுவும் ஷேக் ஆகலை, பக்காவாக தான் லாக் ஆகிருக்கு. ரொட்டேட்டிங் மெக்கானிசம். உங்களுக்கு ரொட்டேஷன் வேணும்னா லாக் பண்ணிக்கலாம். இதை ஃபுல் அண்ட் ஸ்க்ரூ லாக் பண்ணிட்டு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா வெறும் டில்ட்டிங் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் இந்த இது எந்த ரொட்டேஷன் ஆகாது. உங்களுக்கு டில்ட்டிங் வந்து நீங்கள் பேசிக்காகவே இது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தான மோஷன் கிடைக்கும். பக்காவாக நீங்கள் டில்ட் பண்ணிக்கலாம். பேனிங்கும் அதே மாதிரி தான் ஸ்க்ரூ கைடாக வருது அப்படின்றதுனால உங்களுக்கு பேனிங்கும் வந்து பக்காவாக இருக்கும். தேங்க்யூ.